சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் அதிமுகவை பாஜகவை தான் கமலீகரம் செய்ய போகிறது. பிஜேபி அதிமுகவை உடைத்து அப்படி எடப்பாடியை கையில் எடுத்து அதிமுக தன் வசப்படுத்தப்படுகிறது. நார்த்தில் வடக்கில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதுபோன்று பிஜேபி கால் உண்ட துடிக்கிறது என்று பேசுபொருளாக ஆகிய நேரத்தில் அன்வர் ராஜா போன்ற எம்ஜிஆர் காலத்து அதிமுகவுடைய ஆளுமைகள் இன்றைக்கு திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்களே, ஒருவேளை திமுக தான் அதிமுக உடைக்கிறதா? அதிமுகவை திமுகவுடைய திங்க் டேங்க்ஸ் கபலீகரம் பண்ண போகிறாங்களா? அன்வர் ராஜா அவர்களுக்கு அடுத்தது யார்? சிலர் 7 முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்கிறாங்க, இல்லை 10 பேர் வரிசையாக இருக்கிறாங்க, அத்தனை பேரும் திமுகவில் இணைய போகிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி உலா வருகிறது. எது உண்மை, என்ன நடக்கிறது அதிமுகவில் என்பதுதான் இந்த காணொளி. இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நேரடியாக தலைப்புக்கு செல்வோம். முதல்ல அன்வர் ராஜா அவர் யார்? அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரையில் 1949 பணக்குளத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அவர் பிறக்கிறாரு. சேர்மன் ஆஃப் மண்டபம் பஞ்சாயத்து 1986 டு 2001 டிஎம்கே உடைய திமுகவுடைய அலை வீசிய நேரத்தில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த மண்டபம் பஞ்சாயத்திலிருந்து. அதில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாச்சு. அதுதான் அன்வர் ராஜாவுடைய அரசியல் வாழ்வு ரொம்ப ஹைலைட்டு. திமுக எல்லா பஞ்சாயத்தையும் கைப்பட்டது, ஆனால் ராமநாதபுரத்தில் மண்டபத்தில் அதிமுக சார்பாக அன்வர் ராஜா அவர்கள் வெற்றி பெறுகிறார். அவருடைய அதிமுகவில் அவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த கீ பொசிஷனில் இருந்தார். எம்ஜிஆர் திமுக விட்டு உடைந்து வெளியே வரும்போதே அப்போவுமே அன்வர் ராஜா அவர் கையில் 72லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட பலமாக இருந்தவர். 2001 மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அந்த கேபினெட்டில் 2001 டு 2006 ராமநாதபுரம் எம்எல்ஏவாக இருந்தார், மினிஸ்டராகவும் இருந்தார். மெம்பர் ஆஃப் எம்பி ராமநாதபுரம் லோக்சபா கான்ஸ்டியூஷனில் 2014 டு 19 அந்த காலகட்டத்தில் அதிமுகவுடைய எம்பியாக சிறப்பாக பணியாற்றினார். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு வக்குப் போர்டு, இன்றைக்கி வக்குப் ஆக்ட்லாம் சொல்லிடாம அந்த வக்குப் போர்டுக்கு 2018-19 காலகட்டத்தில் திரு அன்வர் ராஜா அவர்கள் தான் சேர்மனாக இருந்தார். முக்கிய பொறுப்பில் வக்குப் போர்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியில் இருந்தார். 2021 மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது, சசிகலா அம்மையார் அந்த பிரச்சனை. அதில் சசிகலா அம்மையார் அவங்க சசிகலா சின்னம்மா என்று சொல்லக்கூடிய அவங்க தலைமையில் தான் சரி, எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணுறாரு அப்படியெல்லாம் சொல்லி அதிமுக விட்டு என்ன செய்கிறாரு, வெளியே வர்றாரு. வெளியே வந்தாரா வெளியேற்றப்பட்டாரா என்கிற ஒரு விவாத பொருளாச்சு. அப்புறம் ஜெயக்குமார் போன்ற மூத்த நிர்வாகிகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப எடப்பாடியாரோட சேர்த்து விட்டாங்க. அப்புறம் திரும்ப என்ன செய்கிறார், ஆகஸ்ட் 2023 திரும்ப ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுறார். இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு ஜூலை 21 அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவுடைய வெளியே நான் திமுகவில் ஐக்கியமாகிறேன் என்று சொல்லி முதலமைச்சரும் திமுக தலைவருமாகிய தளபதி ஸ்டாலின் முன்னிலையில் என்ன செய்கிறாரு, திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டார். சொன்ன காரணம் 2 காரணம். ஒன்று, அதிமுகவை சன்னமாக உடைத்து எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்கிறாரு, கூறு போட்டு விட்டார். அதிமுகங்கிற கட்சியை மிகப்பெரிய ஆலமனத்தையே சிதைத்திட்டார். ஒட்டுமொத்தமாக பிஜேபிட்ட அதிமுக கட்சி அடக வைத்து விட்டார். இதற்காகவா எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார். அப்போ கட்சி தொண்டர்களுடைய அந்த மனநிலைமையை அவர் புரியவில்லை. முழுக்க பாஜகவுடைய அடிமையாக எடப்பாடியார் ஆகிவிட்டார் என்று முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து திமுகவில் ஐக்கியமாகி அடுத்த நிமிஷமே இந்த செய்தியாளர்களை பார்த்து இதை தகவலை சொல்கிறார். நான் விலகி வர மிக முக்கிய காரணமே, 2வது காரணம் என்னென்னா, பிஜேபியோடு நீங்கள் உறவு வைத்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் அதிமுகவை. குறிப்பாக தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தவருடைய ஒரு ஓட்டை நீங்கள் அதிமுக வாங்காது. நான் விட்டு அன்றைக்கி நிறைய பேர் வர இருக்கிறாங்க, என் மனநிலையில் தான் நிறைய சீனியர்கள் இருக்கிறாங்கங்கிற குண்டத்துக்கு போட்டார்.
அதான் மெயின் பாயிண்ட். நம்முடைய கருப்பொருளே அதுதான். நாம் என்ன நோக்கு இப்போ நினைக்கிறோம் என்று சொன்னால், இவர் மட்டும்தானா அல்லது இவருக்கு பின்னால் யாரும் அணிவகுக்க இருக்காங்களா அப்படின்னு வரும்போது முக்கிய புள்ளியுடைய பேரெல்லாம் வருகிறது. அண்ணன் செல்லூர் ராஜா சொல்கிறாங்க, முன்னாள் அமைச்சர், அவர்லாம் வந்து அதிமுகவில் வருவாராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அண்ணன் ஜெயக்குமார், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேர் அடிபடுகிறது. இப்படி யூகங்கள் வந்து நிறைய பரவ ஆரம்பித்து விட்டது. யார் வந்து அஃபீஷியலாக வெளியே வந்து வெளிப்படையாக வந்து வெளியே வர்றாங்களோ அவங்க தான் வெளியே வந்தாங்க. அரசியலை பொறுத்தவரையில் திமுகவிலேருந்து அதிமுக போவதும், அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வருவதும், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவதும் வந்து சகஜம். இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருள் இல்லை தான். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் யார் நினைக்கிறீங்க? மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் என்ன திமுகவுடைய ஆளாக இல்லை. அம்மாவுடைய விசுவாசியாக இருந்து அதிமுக அமைச்சராக இருந்து பிறகு வந்து திமுகவில் தஞ்சம் அடைந்தவர். இப்போ அவர் பக்க அதிமுககாரர் தான் இப்போ திமுகவில் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கூடிய செந்தில் பாலாஜி, அவர் யார்? மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி. அவர் திமுககாரரா? இல்லை, அதிமுகவில் வந்து கோல வச்சினவர் தானே, அண்டது அமமுகவெலாம் போனார். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருப்பவர்கள் தான் பெரும்பாலும் அமைச்சர்களில் நிறைய நீங்கள் லிஸ்டோட்டே போடலாம். ஆக அதிமுகவில் இங்கே போகிறதும், இப்போ நயினார் நாகேந்திரன் யார்? பாஜகவுடைய தமிழக தலைவர், அவர் அதிமுககாரர் தானே. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது சகஜம்தான். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எடப்பாடியார் அவர்கள் பம்பரமாக எலெக்ஷன் பிரச்சாரத்தை இறங்கிவிட்டார். 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு இடத்திலும் சூழலித்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுக இல்லாமலாக்குவோம், மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமையும் சொல்லும்போது அன்வர் ராஜா மாதிரி சீனியர்களை தக்க வைக்க முடியவில்லையே, அந்தளவுக்கு தான் எடப்பாடியார் இருக்கிறாரா என்ற கேள்வி வருதில்லை. இப்போ திரு அன்வர் ராஜா மாதிரி அடுத்தடுத்த ஆட்கள் வந்து வெளியே போனீங்கன்னா என்ன ஆகும்? அன்வர் ராஜா நீங்கள் வந்து வெளியே உடனே விளக்குனாங்க. இவர்கள் வந்து அன்வர் ராஜா போய் ஸ்டாலினை முதலமைச்சரை சந்தித்து சால்வு போடும்போது அன்வர் ராஜா அதிமுக அடிப்படை உறுப்பினர் விலக்கிவிட்டோம் என்று சொல்கிறாங்க. விளக்குனாரா, விளக்கப்பட்டாரா? அன்வர் ராஜா போகிறாரா? அன்வர் ராஜாவுக்கு முன்னாடி ஆட்கள் போகிறதா? இல்லை, ஏன் சென்றார் தான் பாயிண்ட். இப்போ அன்வர் ராஜா போன்ற சீனியர்கள் வந்து ஏன் அதிமுக விட்டு வெளியேறினாங்கன்னா காரணம் பிஜேபியுடைய அந்த உறவு வந்து அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் நீங்கள் விரும்பவில்லை. இன்றைக்கு ஏடிஎம்கே எடப்பாடியாக தனியாக நின்றால் கூட ஒரு சில கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரும். பழைய அதிமுக இருக்குது பாருங்கள், அதாவது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அணி எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்ற அதிமுக நின்று ரெட்டலை நின்றாங்கன்னு வைங்களேன், இன்னுமே அதிமுக தான் எதிர்கட்சி. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். அது எவ்வளோ பெரிய பெரிய கட்சியில் வந்தாலும், நாம் தமிழர் கட்சி போன்று தனியாக நின்றாலும், விஜயுடைய தாவேக்கா வந்தாலும் கூட பிரதான எதிர்கட்சி யாருன்னா அதிமுக தான். அது அண்ணாமலை எவ்வளோ தான் உருண்டு பிறண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரா இல்லையா? 3 வருஷம் உருண்டு பிறண்டார. ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணாமலையை அங்கீகரித்தாங்களா? இல்லை. அவர் வந்து 40க்கு 40 வெற்றி பெறுவோன்னார். எங்கே? 2024 லோக்சபா தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவரே வந்து என்ன செஞ்சார்? கோயம்புத்தூரில் களமாடினார். என்ன ஆச்சு? அப்போ பாஜகங்கிறது வந்து ஒரு பாசிச சித்தாந்தத்தில் உள்ளது. அது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தில் உள்ள கட்சி, வர்ணாசிரமம் சனாதனத்துடைய கட்சி. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஓப்பனாக சொல்வதால் நண்பர்கள் கூட வந்து கமெண்டில் கூட தெரிவித்திருந்தாங்க, அகமது சாஹிப் தீவிர பாஜக எதிர்ப்பாளர். தீவிர பிஜேபிங்கிற கட்சியை எதிர்க்கணுங்கிறது என்ன நமக்கு ஆசையா? பிஜேபியோட சித்தாந்தம் என்னங்கன்னு பார்க்குறோம். பிஜேபி சொல்லக்கூடிய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம். அது நம்ம மண்ணுக்கு வந்து செட் ஆகுமா? மகாத்மா காந்தியை கொல்ல சொன்ன சித்தாந்தம் இல்லையா? அது கோச்சையை உருவாக்கின சித்தாந்தம் இல்லையா? 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் கலவரங்கள் மூலமாக இரத்த கிளறி ஏற்படுத்த சித்தாந்தம் இல்லையா? எப்படி நம்ம வந்து அந்த பாசிச சித்தாந்தத்தை நம்ம எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே நேரத்தில் மோடியோ அமித்ஷா அவர்களோ பாஜகவுடைய தலைமையோ நல்ல திட்டங்களை சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளும் சேர்ந்து வரவேற்கிறோமே, நம்ம சேர்ந்து வரவேற்போம். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி சொன்ன நல்ல செயல்பாடை சொல்லுங்க பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகளை வந்து பட்டியலிடுங்க பார்ப்போம். 11 வருஷ காலமாக
மோடிஜி தான் ஆட்சியில் இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நீங்கள். பிஎம் ஸ்ரீ ஃபண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள அந்த மாணவிகளுக்கு இந்த பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ள ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்களா? பண்ணலையே. 2150 கோடி ரூபா நிலுவையில் இருக்கிறது. முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமை தொகை இது, எங்களுடைய உரிமை எங்களை தாங்கன்னு கேட்கும்போது நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையில் வந்து என்ன செய்யுங்க, கையெழுத்து போடுங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அவங்க தருவோன்னு சொல்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து ஓப்பனாகவே சொன்னார். அப்போ நம்ம விமர்சிக்காமல் நம்ம என்ன செய்கிறது? அதனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்வர் போய் ஆட்கள்லாம் வெளியே வர்றாங்க, அன்வர் ராஜா ஆட்கள்லாம் வெளியே வர்றாங்க. அதை நம்ம கூட அனுப்பு என்று சொல்கிறோம். ஒக்கி புயல், கஜா புயல், என்ன புயலை எடுத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு புயல் வந்து விடும், பேரழிவை நிகழ்த்தி விட்டு போய்விடும். அந்த புயலை வந்து நீங்கள் வந்து அந்த நிவாரணம் தாங்கன்னா தந்தாங்களா? இல்லையே. கடந்த வருடம் தென் தமிழகம் பார்த்திங்கன்னா கடுமையான மழை வெள்ளத்தை தத்தச்சிச்சு. கடுமையான மழை வெள்ளம், மழை வெள்ளத்தை நாங்களாம் நின்று ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொதுமக்களாக தன்னார்வமாக நின்று மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில் இறங்கியிருக்கிறோம். கடுமையான சேதம், 20,000 கோடி ரூபா அளவுக்கு பெரும் சேதம். கிட்டத்தட்ட 3 மாவட்டம் வந்து கடலோர பகுதிகளெலாம் வந்து ரொம்ப சேதம் பண்ணி வைங்களேன். அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டத்துலாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெயின், கடுமையான மழைப்பொழிவு. தமிழ்நாட்டிலே அதிக மழைப்பொழிவு பதிந்த ஊர் வந்து காயல்பட்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஊர், அதை பார்க்குறதுக்காக நிர்மலா சீதாராமன் வர்றாரு எங்கே, தூத்துக்குடிக்கு. வரும்போது மக்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிங்க. அதெல்லாம் அறிவிக்க மாட்டோம், நாங்கள் சுனாமியே அறிவிக்கலையேங்கிறாங்க. அவங்க சுற்றி வர இருக்கும்போது இங்கிலீஷில் பேசுகிறாங்க. யாரா தூத்துக்குடியில் யாரா இங்கிலீஷில் பேசுகிறா? தூத்துக்குடி மக்கள் என்ன எப்படி ஆங்கிலமாக தாய்மொழி? பார்த்தா அவர் 10 பேரை கூப்பிட்டு வந்து கையோட அவங்க செட்டப் கேஸ் கொஸ்டின் பண்ணி செட்டப் ஆன்சர் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ சொல்லுங்கள், இந்த இதை நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? தீவிர எதிர்ப்பாளர்னா இது போல நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஆளுநர் ரவியை வைத்துக்கொண்டு என்ன பம்பரம்லாம் ஆகுறாங்க. நீட்டு தேர்வை ரத்து செய்ய சொல்லி மசோதா வந்து நிறைவேற்றுறாங்க. இது மக்களுடைய கோரிக்கை, மாணவியுடைய கோரிக்கை. அனிதா போன்ற பிள்ளைகள் நம்ம இழந்திருக்கிறோம். இங்கே தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனா அவர் ஒப்புதல் அளிக்க மாட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகின்றிருக்கு. கிட்டத்தட்ட 10 மசோதாக்கள். பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை வந்து நியமிங்க, நான் தான் துணைவேந்தராக இருப்பேங்கிறாரு. ஆளுநர் வந்து ஆளுநராகவே இல்லை, அமித்ஷாவுடைய ஆளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ எப்படி நம்ம வந்து செயல்படுது? இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்ததின் காரணமாக தான் அந்த எடப்பாடியாருடைய மூமெண்ட் சரியில்லை. தலித் இஸ்லாமியல் கிறிஸ்தவர் நிச்சயமாக வந்து என்ன செய்ய மாட்டாங்க. 2026 அவர் பாஜகவோடு இருந்தார் என்று சொன்னால் வாக்களிக்க மாட்டார்கள். நம்ம கட்சியவே கலகலத்து போய்விடும். கட்சிக்குள்ளே வந்து ஏகநாத் சிண்டேகளை வந்து உருவாக்குறாங்க பிஜேபி. எப்படி அங்கே வடநாட்டுகளில் உள்ள கட்சிகளை ஒழித்தார்களோ, உதாரணமாக சிவசேனா போன்ற கட்சியை 2ஆக பிளந்தார்களோ, அது போன்ற இங்கே ஏடிஎம்கேல சலசலப்பை உண்டு பண்ணுறாங்க. கூட்டணியில் இருந்து கொண்டு என்ன சொல்கிறாங்க? இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை கூட என்ன சொல்கிறார் அண்ணாமலை? எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் இல்லைங்கிறார். கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் 2026 சொல்கிறாரா இல்லையா? எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் தலைமை ஆக்கிறோம் கூட்டணியில் என்று சொல்லும்போது அண்ணாமலை கவுண்டர் கொடுக்குறாரா இல்லையா? அதுக்கு எங்கள் தலைவர் அமித்ஷா அப்படி சொல்லலை, கூட்டணி ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்குன்னு சொல்கிறாரு வந்து வெளிப்படையாக சொல்கிறாரா இல்லையா? அமித்ஷா சொன்னதை நான் சொல்ல முடியும்னு கேட்குறாரா இல்லையா? அப்போ இப்படி ஒரு கொள்கை குழப்பம் இருக்குது பாருங்கள். அதனால தான் அதிமுகவிலேருந்து அன்வராஜா பொண்ணு வெளியே வர்றாங்க. குறிப்பாக பாருங்கள், இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இந்த ராஜேந்திர பாலாஜி இருக்கார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில். அன்வராஜா போனால் போட்டுங்க, இஸ்லாமியர் வாக்கில் எங்களுக்கு தேவையில்லைங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா ராஜேந்திர பாலாஜியால் தான் இது போன்ற கருத்துக்களால் சொல்ல முடியும். ஒரு நாள் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட மைக்கை நீட்டு கேட்குறாங்க, இந்த முழு மதுவிலக்கை அமல்படுத்த முடியாதா? ஐயோ, சாராய கடையெல்லாம் பூட்டக்கூடாதுங்க. ஏங்க? சாராயம் குடிக்கவில்லை என்று சொன்னால் டக்குன்னு நிறுத்திட்டிங்கன்னா எல்லோரும் கைகாலெலாம் ஆடிவிடும், நரம்பு தளிச்சு வந்துடும் அவங்களுக்கு. நீ என்னங்க சாவுறதுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கிறீங்க? டக்கு நிறுத்தக்கூடாதுங்க, முழு மதுவிலக்கெல்லாம் சரி வராதுங்க. ராஜேந்திர பாலாஜி பேரறிஞர் சொல்லியிருக்கிறார். அன்வராஜா போனால் போட்டுங்க, எங்களுக்கு இஸ்லாமிய வாக்கெலாம் தேவையில்லைங்கன்னு. பொன்னெழுத்துக்களால் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும்
இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து வரவேற்கிறாரா அல்லது அண்ணன் எடப்பாடியார் சொல்லித்தான் ராஜேந்திர பாலாஜி வந்து சொல்கிறாரா என்பதை வந்து அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்தில் அவர் தெளிவுபடுத்திட்டாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வந்து கங்கா சந்திரமுகியா மாறினான்னு சொல்லுவாங்கள்ல, கங்கா சந்திரமுகியை வந்து நினைத்தார், சந்திரமுகி அறைக்கு சென்றார், சந்திரமுகியுடைய முன்னால் நின்றார், சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்கிற மாதிரி என்றைக்கு மோடி அமித்ஷா வந்து மோகன் பகவத்தை அவங்க பார்த்தாங்களோ அவங்க வந்து அப்படியே ஒரு சனாதன சங்கிகளாக பாஜகவுடைய ஊதுகுழலாக பிஜேபியுடைய பி டீம் இல்லை பிஜேபியுடைய ஏ டீமாக வந்து மாறிவிடுவார்கள் என்று சொல்கிறாங்கல்ல. அதுபோல் எடப்பாடியாரும் மாறிவிட்டாரா, ராஜேந்திர மாதிரி மாறிட்டார், கரெக்டாக சொல்லிட்டார். இப்படி சொல்வதால் நம்ம தீவிர பாஜக எதிர்ப்பாளர் இல்லை, உண்மையை தானே சொல்கிறோம். நான் கையில் மடியன்னு போட்டால் சொல்கிறேன், உண்மையிலாக சொல்கிறோம். அப்போ மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது. இதையும் நாம் என்ன செய்கிறோம், உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ மாதிரி சுதாரிப்பாக இருக்கணும் எடப்பாடியார் அவர்கள். நாம் வந்து பிஜேபியுடைய தீவிர எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இல்லை, அந்த சனாதன வர்ணாசிரம கொள்கையை எதிர்க்கிறோம். அது பிஜேபி சொன்னாலும் எதிர்ப்போம், திமுக சொன்னாலும் எதிர்ப்போம், அதிமுக யார் சொன்னாலும் எதிர்ப்போம். திமுக அதிமுக சொல்லாது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் வந்து திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிகள். அதிமுகவின் நலன் கட்சி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பயாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அதிமுகவுக்கு எதிரியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் என்ற அடிப்படையில், பத்திரிகை சங்கத்தினுடைய தேசிய குழு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு பத்திரிக்கையாளர் அந்த பார்வையை நான் பார்க்கிறேன். எனவே அன்வர் ராஜா போன்ற அவர்கள் சொல்லுடைய விஷயத்தை எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்யணும், ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும். பார்க்கலாம் தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி செல்கிறது. அன்வர் ராஜாவோடு நிற்கப் போகுதா, இல்லை யூகங்களின் அடிப்படையில் அடுத்தடுத்த பெருந்தலைகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக பக்கம் செல்லப் போகிறாளா என்பதை அடுத்தடுத்த வரும் நாட்களில் வந்து தெளிவாகும். இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனலில் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது போன்ற காணொலிகளை அனுப்பி வையுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். நன்றி.